அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் வந்து திமுகவில் வந்து சில கருத்து வேறுபாடு வந்தது. அந்த பொதுக்குழு எல்லாத்துலேயும் கருத்து வேறுபாடு வந்தது. வந்தோடனே அப்பாவும் வந்து கட்சியை விட்டு வெளியேறலான்ற ஒரு மனப்பான்மை தான் இருந்தார். அந்த நேரத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னா, எம்ஜிஆர் அவர்களே தன் கைப்பட ஒரு கடிதம் எழுதுறார் அப்பாவுக்கு. ஏன் நான் கட்சியை விட்டு வந்தேன்? ஏன்னா அப்பா வந்து அவர்கிட்ட வந்து உங்கள்கிட்ட ஒரு கடிதம் மூலமா அப்பா வந்து அவர்கிட்ட அமைச்சிருக்காரு, இந்த மாதிரி ஏன் கட்சி விட்டு நீங்க ஒரு பெரிய பொக்கிஷத்தையே கையில வச்சிருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எம்ஜிஆர் அவர்கள் ஏன் திமுகல இருந்து வெளியில வந்தாரு? உண்மையிலேயே கணக்கு கேட்டாரா இல்ல என்ன நடந்ததுன்னு அந்த கடிதத்துல இருக்கா அந்த ரகசியம்? ரகசியம்லாம் கிடையாது. கடிதத்துல ஒரு 3 பக்க கடிதத்துல வந்து நம்ம வந்து சில கொள்கை ரீதியாக எனக்கு சில விஷயங்கள் பிடிக்கல, அதெல்லாம் வெளியே வந்தேன்னு சொல்லி அவரே கைப்பட எழுதின கடிதம். அதை நான் காட்டுறேன், பார்வையாளருக்கும் காட்டுறேன். ஏன்னா அது ரொம்ப பொக்கிஷமான விஷயம். எம்ஜிஆர் அவர்களுடைய கையெழுத்து. அவருடைய கையெழுத்து. ஓ, எம்ஜிஆர் அவர்கள் திமுகல இருந்து வெளியில வந்துட்டாரு, அப்பா வரல, கருத்து வேறுபாட்டுல இருக்காங்க. அந்த நேரத்துல எம்ஜிஆர் அவர்களுடைய கடிதம் அவங்களுக்கு ஓரளவுக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுதாங்க, இதுதான் அவரே கைப்பட எழுதின கடிதம். நான் கையில வாங்கி பார்க்கலாமா? இது வந்து அன்பு தம்பி திரு SSR அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினருடைய லெட்டர் பேடில் தான் அவர் வந்து உங்களுக்கு எழுதியிருக்காரு. நம்மளோட வியூவர்ஸ்க்கும் காட்டுங்க அந்த கையெழுத்தை. பயங்கர கூஸ் பம்ஸாக இருக்குங்க. ஆக்சுவலி ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா 1970களில் உள்ள கடிதம்னு நினைக்கிறேன், இல்லை? பழுப்பேறிய ஒரு கடிதம். திரு எம்ஜிஆர் அவர்கள் திரு SSR அவர்களுக்கு திமுகலேருந்து வெளியில் வந்த காலகட்டத்தில் எழுதின ஒரு கடிதம் இப்போ என் கையில் இருக்கு. எம்ஜிஆர் அவர்களுடைய கையெழுத்து. அவர் வந்து கேரளால இருந்து வந்தாரு அப்படின்னா கூட தமிழ் அவ்வளோ அழகா எழுதியிருக்காரு இல்லையா? கேரளால இருந்து வந்தாலும் அவர் தமிழர் தான், இங்கே தான் இருந்தாரு, தமிழ் படிச்சாரு, எல்லாமே இங்கே தான்.